Hi friends, welcome to Agathia Village. நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ராகி முறுக்கு ஒரே மாதிரி அரிசி மாவுல முறுக்கு செய்யாம இந்த மாதிரி ராகி மாவுல முறுக்கு செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துர்க்கேங்க. இந்த ராகி மாவு நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது. முளை கட்டி வச்சு நல்ல வெயில்ல காய வச்சு ரெடி பண்ணது. நீங்க நார்மலா கடையில வாங்குற ராகி மாவுலயும் கூட இது ட்ரை பண்ணலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட அதே அளவில் பாதி அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்லை பொடி பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துங்காட்டி இதையுமே நல்லா சலடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொட்டுக்கல்லை மாவு சேர்க்கும்போது நல்ல பொறுப்பாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 5 பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராகி மாவு கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இது கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ பிசைஞ்சிட்டும் கூட உப்பு பத்தலைன்னா கூட மறுபடியும் கொஞ்சம் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் போல் நான் வெண்ணெய் இது கூட சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய் சேர்த்துட்டா தான் எப்போவுமே ராகி மாவு நல்லா பசண்டையாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா லைட்டாக ஏதாச்சும் திப்பிரியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பிடிச்சோம்னா நல்லா நம்ம கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம எந்த ஆயிலில் போடுறோமோ அந்த ஆயில் நல்லா சூடு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு ராகி மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காகத்தான் ஆல்ரெடி நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கோம். கூட சூடான ஆயில் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்றைக்கி நான் முறுக்கு பிள்ளையருக்கு இந்த 3 ஹோல் இருக்குமல்ல அந்த அச்சு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம இஷ்டம் தான் எந்த இதில் வேணாலும் நம்ம சேர்த்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொழுக்கட்டை அளவுக்கு பிடிச்சி இதுக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே முறுக்கு சுற்றியும் கூட நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி குட்டீஸ்க்கு நான் ஸ்பெஷலாக செய்கிறனால அவங்களுக்கு இந்த மாதிரி குச்சியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எண்ணெய் காஞ்சதையுமே அப்படியே எண்ணெயிலேயே இந்த முறுக்கு நான் அப்படியே சுற்றி விட்டுரு போகிறேங்க. பாருங்கள், ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொதி பிடிச்சிருக்கும். நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கிரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதியெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு நம்ம அப்படியே நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். சத்தம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது. இப்போ எடுத்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெண்ணெய் அதிகமாக சேர்த்திருக்கோம், நெய்யும் கூட எண்ணெய் சேர்த்திருக்கனால ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.